ஓம் குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோஜன சூத நமோ நமோ குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோஜன சூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபட்டு பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவானவர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக நாம் சூரிய பகவானை அதிகாலை வேளையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய நமஸ்காரம் செய்தால் நரம்பு சம்பந்தமான நோய்களிலிருந்து நாம் விடுபடலாம். நம் முன்னோர்கள் இவற்றையெல்லாம் கண்டுதான் இந்த அதிகாலையிலே சூரிய நமஸ்காரம் செய்வார்கள். அது மட்டுமல்ல, முன்னைய தாய்மார்களெல்லாம் பிறந்த குழந்தைகளை அது பிறந்த ஒரு மாதத்திலே இருந்து 10 மாதம் ஒரு வயசு வரையிலே அதிகாலையிலே அந்த பிள்ளைக்கு உடம்பெல்லாம் எண்ணெய் பூசி கண்ணுக்கு எண்ணெய் விட்டு மூக்குக்கு எண்ணெய் விட்டு மூக்கு பிடிச்சி விட்டு இந்த சூரியனுடைய காலை வெயில், அந்த இளமையான லேசான வெயில், அந்த வெயில் படுகின்ற வரையிலே அந்த தரையிலே கிடத்தி விடுவார்கள். அந்த சூரியனுடைய கதிர்கள் காலை வேளையிலே படுகின்ற பொழுது நரம்புகளுக்கு நல்ல வலுவை கொடுத்து அந்த குழந்தையை நோய் நொடி இல்லாமல் வலுவுள்ள குழந்தையாக வருவதற்கு இவ்வாறு இந்த சூரியனுடைய கதிர்கள் படுகின்ற வரையிலே காலையிலே இவ்வாறு குழந்தைகளை எல்லாம் கூட இந்த காலை வெயிலிலே கிடத்தி விடுவார்கள். அவ்வாறு சூரிய நமஸ்காரம் செய்கின்ற பொழுது நமக்கு எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். நரம்பு சம்பந்தமான நோய்கள் எல்லாம் விடுபடும். அதேபோல் இன்றைய தினம் முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற திதிவாரியான விரதமாகிய சஷ்டி விரதம், முருகனாலயங்கள் நடைபெறுகின்ற விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள் உற்சவங்களிலும் கலந்து கொள்வதோடு இப்பொழுது இந்த வைகாசி விசாக பெருநாளை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களிலே வடமாகாணம், தென் மாகாணம், கிழக்கு மாகாணம் என்று இலங்கையின் பல பாகங்களிலும் இந்த வைகாசி விசாக மகோத்சவங்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன. அந்த வகையிலே யாழ்ப்பாணம் சங்கானை இலுப்பைத்தாழ்வு வெல்வில்பதியிலே கோவில் கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ முருகமூர்த்தி தேவஸ்தானத்தினுடைய இந்த வைகாசி விசாக மகோத்சவம் முருகமூர்த்தி ஆதீன குருமுதல்வர் சிவாகம ஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவ நித்யானந்த சிவாச்சாரிய அவருடைய குரு அருள் ஆசியோடு அந்த ஆலயத்தினுடைய இந்த மகோத்சவத்தை
நித்யானந்த சிவாச்சாரியருடைய பிள்ளைகள் அந்த உற்சவத்தினை எல்லாம் சிறப்பாக நடத்துகின்ற வகையிலே இந்த உற்சவம் ஆரம்பமாகி நடைபெறுகிறது. அதே போல் மத்திய மாகாணம் கண்டி வத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்தினுடைய இந்த வைகாசி விசாக மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வருகின்ற 9ஆம் திகதி வைகாசி விசாகத்தன்று பஞ்சரத பவனி 5 ரதங்களிலே 5 தேர்களிலே பஞ்சமூர்த்திகள் விநாயகப் பெருமான், பார்வதி பரமேஸ்வரன், வள்ளி தேவதான சமய சுப்பிரமணிய பெருமான், அன்னை ஸ்ரீ முத்துமாரியம்பாள், சண்டேஸ்வர பெருமான் ஆகிய 5 மூர்த்திகளும் நகர்வலம் வருகின்ற பஞ்சரத பவனி சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வுகளிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.